திருப்புகழ் 645. மறு அரா வெற்றி மலர் தொடாவில் கை வலிசையா நிற்கும் மதனாலும் மதில்கள் தாவுற்ற கலைப்படா வட்ட மதிச்சுடா நிற்கும் அதனாலும் இருக்கனால் முத்த முதிர யாமத்தின் இரவினால் நித்த மெலியாதே இடர் உறா மெத்த மயல் கொளா நிற்கும் இவளை வாழ்விக்க வரவேணும் கரிகள் சேர் வெற்பில் அரிய வேடிச்சி கலவிகூர் சித்திரமணி மார்பா கனக மாணிக்க வடிவனே மிக்க கதிரகாமத்தில் உறைவோனே முருகனே பக்தர் அருகனே முக்தி முதல்வனே பச்சை மயில் வீரா முடிகி மேலிட்ட கொடிய சூர் கெட்டு முறிய வேல் தொட்ட பெருமாளே கனக வாணிக்க வடிவனே மிக்க கதிரகாமத்தில் உறைவோனே முருகனே பக்தர் அருகனே முக்தி முதல்வனே பச்சை முடிகி மேலிட்ட கொடிய சூர் கெட்டு முறிய வேல் தொட்ட பெருமாளே யானைகள் வாழும் வள்ளிமலையில் அரிய வேட்டுவ பெண்ணான வள்ளியின் கலவி இன்பம் மிக்க அழகிய மார்பை உடையவனே பொன்னிலே பதிக்கப்பட்ட மாணிக்கம் போன்ற வடிவுடையவனே சிறப்பு மிக்க கதிர்காம தலத்தில் வீற்றிருப்பவனே வீற்றிருந்து அருள்பவனே முருகனே பக்தருக்கு அருகில் விளங்குபவனே முத்தியை அளிக்கும் முதல்வனே பச்சை நிறமுடைய மயில் வீரனே பச்சை மயில் வீரா விரைந்து மேலிட்டு வந்து எதிர்த்த கொடிய சூரன் கெட்டு அழிய வேலை விடுத்தவனே முடிகி மேலிட்ட கொடிய சூர் கெட்டு முறிய வேல் தொட்ட பெருமாளே நறுமணம் நீங்காததும் வெற்றி அடைவதுமான மலர் அம்புகளை தொட்டு பயிலும் வில்லை கையில் வைத்து வலித்து நிற்கின்ற காமனாலும் மதில்களை தாண்டி வருகின்ற கதிர்களை உடைய பட்டமான சந்திரன் சுட்டு நிற்பதாலும் இரண்டு கண்களின்றும் முத்து போன்ற கண்ணீர் சிந்த இரவில் யாமங்கள் தோறும் மெலிவு அடையாதபடி துன்பமடைந்து மிகவும் காதல் மயக்கம் கொண்டு நிற்கின்ற நீ இப்பெண்ணை வாழ்விக்க வேண்டும் இவளை வாழ்விக்க வரவேண்டும். இத்திருப்புகழ் அகத்துறையை சார்ந்தது.